இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உயர்வதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமையை நிறைவேற்றும் வாய்ப்பு அது சிலருக்குத்தான் கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்கவே நிமிர்ந்தல் அறக்கட்டளை பிறந்தது. பாரதியின் வாக்கு: நமக்கு பிறந்தோர் எல்லோரும் நம்முடன் வாழ நாமும் உழைப்போம். இது வெறும் கவிதை இல்லை, இது மனித நெஞ்சத்தில் பதிய வேண்டிய உண்மை. ஒரு பக்கத்தில் கல்விக்காக கதரும் மாணவர்கள், மற்றொரு பக்கம் இரவில் உணவின்றி உறங்கும் குடும்பங்கள். இந்த இரு வரிகளையும் இணைக்கும் பாலமாக நாங்கள் நிமிர்ந்தல் அறக்கட்டளையை உருவாக்கினோம். 2019ஆம் ஆண்டில் ஆரம்பித்தோம். அந்த நாளில் ஒரு சாதாரண எண்ணம் தான் இருந்தது: பசிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த எண்ணம் 50 பேருக்கு தினசரி உணவு வழங்க சேவையாக வளர்ந்தது. ஆனால் அதுவே போதாதென்று உணர்ந்தோம். ஒருவரை மட்டும் பசியின்றி வைத்தால் வாழ்க்கை உயராது. அவரது கனவுகளும் உயர வேண்டும். அதற்கான விசை கல்வி. 2025ஆம் ஆண்டு முதல் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 2 முதல் 5 பேர் வரை திறமையுள்ள ஆனால் பொருளாதாரம் பின்தங்கிய மாணவர்களுக்கு முழு கல்வி செலவை நாங்கள் ஏற்போம். ஒரு நபர் மட்டுமல்ல, ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை அந்த உயர்வின் மூலம் நிமிர்கிறது. காரணம் ஒன்றுதான்: நமக்கு நம்மால் கிடைத்துள்ள வாய்ப்புகளை பிறருடன் பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான உயர்வு. பாரதியின் வாக்கு: உயிரும் ஒலியும் ஒன்று போல உயர்ந்தோர் உழைக்கும் பணியும் ஒன்றாகும். எங்களுடைய நோக்கங்கள்: திறமையுள்ள மாணவர்களுக்கு கல்வித்தொகை, தினசரி உணவளிப்பு சேவை, இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு பட்டறைகள், பெண்கள் மற்றும் பின்தங்கிய சமூகங்களுக்கு சமத்துவ வாய்ப்புகள், மருத்துவ முகாம்கள், சமூக நல சேவைகள். இது வெறும் தொண்டு அல்ல, இது ஒரு தொண்டு கடமை. ஒவ்வொரு நிதி உதவியும் ஒரு கனவுக்கு வலிமை தரும். ஒவ்வொரு நன்கொடையும் ஒரு வாழ்வை உயர்த்தும். நாம் உயர்வோம், மற்றவரையும் உயர்த்துவோம். ஒருவரை உயர்த்துக்கு இந்த உலகமே உயரும். நன்றி. ஜெய்ஹிந்த்.